ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே, தவ காலத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலத்தில் பயணம் செய்யக்கூடிய நாம் அன்னையாம் தாய் திருச்சபை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, எல்லா நாட்களிலும் இந்த சிலுவை பாதையை உற்று பார்க்கவும், இயேசுவின் பாடுகளோடு நாம் நடந்து செல்லவும் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இந்த பாடுகள் வழியாக நாம் பயணம் செய்கின்ற பொழுது இந்த இறப்பு என்பது முடிவல்ல, உயிர்ப்பு என்பதுதான் நிறைவு என்பதை அன்னையாம் தாய் திருச்சபை நமக்கு உண்மையை நிறுத்துகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை இதோ இந்த ஆலயத்திலே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு சிலுவை பாதையிலே பங்கெடுப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் வந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்திலே முதல் ஸ்தலத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் 3வது ஸ்தலமான இயேசு முதன்முறையாக தரையில் விழுந்த இந்த நிகழ்வை பற்றி சிந்தித்து பார்க்கவும், இந்த நிகழ்வு நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது, இந்த நிகழ்வு நமக்கு முன்னிறுத்தக்கூடிய பாடம் என்ன என்பதை பற்றியும் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு தடகள ஓட்டம். இந்த ஓட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பங்கெடுப்பது என்ன? நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாச பயணத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பவுலடியார் சொல்வது போல, இதோ நான் விசுவாச பந்தயத்திலே ஓடிக்கொண்டே இருக்கின்றேன், ஆண்டவர் எனக்காக வைத்திருப்பது ஜீவ கிரீடம் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் பல நேரத்திலே நாம் பார்வையாளராக இருக்க ஆசைப்படுகின்றோம். பங்கெடுப்பாளராக நாம் மாறுவதற்கு மிகவும் தயக்கம் காட்டுகின்றோம். ஆண்டவர் சொல்கின்றார், என் பின்னே வரக்கூடியவன் என்னுடைய சிலுவை, தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு பின்வர வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அப்படி தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது வழி என்பது பார்க்கின்ற பொழுது மேடு பள்ளமாக இருக்கலாம், கரடு முரடாக இருக்கலாம், முற்கள் நிறைந்திருக்கலாம். நாம் கீழே விழுந்தாலும் நாம் எழுந்து நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, விழுவது பலவீனம், ஆனால் விழுந்து கிடப்பதோ மதியீனம் என்று சொல்லப்படுகிறது. பல நேரத்திலே நாம் கீழே விழுந்தே கிடந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, விழுந்தால்தான் வீரனுக்கு அழகு, விழுந்தால் வீரனுக்கு விலாசம், முகவரி கிடைத்து விடுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை பாதையிலே அவர் பயணித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு என்று ஒரு லட்சியம் இருந்தது. லட்சியம் இல்லை எனில் வரலாறு படைக்க முடியாது, வரலாறை உருவாக்க முடியாது. இந்த சமூகத்திலே யாரெல்லாம் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது அவர்கள் எல்லோருக்கும் லட்சியம் இருந்தது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மக்களையும் விட அவருக்கு அதிகமான லட்சியம் இருந்தது. எனவேதான் அந்த லட்சியத்திலே அவர் பயணம் செய்வதற்காகத்தான் இதோ முதன்முறையாக சிலுவையில் இருந்து கீழே விழுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த சிலுவை பாதை ஸ்தலத்திலே 3 முறை கீழே விழுந்ததாக நாம் பார்க்கின்றோம். இயேசு கீழே விழுந்தாலும் இயேசுவினுடைய லட்சியம் ஒருபோதும் கீழே விழவில்லை. இயேசு விழுந்தார், ஆனால் இயேசுவின் லட்சியம் ஒருபோதும் கீழே விழவில்லை. ஒருவேளை இயேசுவின் லட்சியம் கீழே விழுந்தது என்றால் அவர் முதல் ஸ்தலத்திலே, அதாவது முதன்முறையாக தரையில் கீழே விழுந்த போதே அவர் எழுந்திருக்க மாட்டார். லட்சியம் என்பது முன்னிறுத்தி நாம் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சக்தி. அந்த லட்சியத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் பாடம் என்ன தெரியுமா? நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கீழே விழுந்தாலும் எனக்கு லட்சியம் இருக்கிறது, எனக்கு குறிக்கோள் இருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். இன்னும் நான் செல்ல வேண்டிய அந்த கல்வாரி பயணம் எங்கேயோ இருக்கின்றது. இங்கே நான் சோர்ந்து போய்விட்டேன் என்றால் என் மக்களை யார்தான் மீட்பார்? என் மக்கள் பாவ சேற்றிலே விழுந்து கிடக்கிறார்களே, அவர்களை மீட்பதற்காகத்தான் என் தந்தை என்னை அனுப்பினார். ஒருவேளை நான் விழுந்தே விட்டேன் என்றால் தந்தையினுடைய விருப்பத்தை, தந்தையினுடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுவார்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது குடும்ப வாழ்க்கை பயணத்திலே நாம் எழுந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
இயேசுவோடு ஓட வேண்டும். துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், துக்கங்கள் வரலாம், கண்ணீர் விடலாம். ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுவோம், நாம் செல்ல வேண்டிய பயணம் இன்னும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு விழுந்து விடவில்லை, எழுகின்றார், எழுந்து நடக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இயேசுவுக்கு எது கீழே தள்ளி இருக்கும்? நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை அல்ல, நமது வாழ்க்கை தான், நமது பாவ வாழ்க்கை தான் அவரை கீழே தள்ளி இருக்கும். ஆனாலும் கூட அவர் எழுவது எதற்காக? நம் பாவங்கள் துடைக்கப்பட வேண்டும், நம் பாவங்கள் இருந்து நம்மை முற்றிலுமாக கழுவ வேண்டும் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய வாழ்க்கை தடுமாறாத வாழ்க்கை. கொஞ்சம் கூட தடுமாறாமல் எழுந்து நடந்து கொண்டிருக்கின்றார். அவரது வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், எத்தனை தடுமாற்றங்கள் வந்தது, எத்தனை சோதனைகள் வந்தது. அந்த தடுமாற்றம், அந்த சோதனையெல்லாம் உடைத்து கொண்டு அவர் நடந்த விதம்தான் நம் ஒவ்வொருவருக்கும் பாடம். அன்புக்குரியவர்களே, சாத்தானுடைய ஆசை வார்த்தைகள், இதோ இந்த கல்லை அப்பமாக்கி விடும், இதோ மேலிருந்து கீழே குதியும், இதோ என்னை வணங்கினால் இந்த உலகத்தினுடைய அனைத்து உமக்கு, எத்தனை ஆசை வார்த்தைகள். அத்தனை ஆசை வார்த்தைகளையும் அவர் தூள் தூளாக்கி விட்டார். லட்சியம் இருக்கிறது, லட்சியம் உள்ளவனுக்கு இந்த ஆசை வார்த்தைகள் என்பது ஒன்றுமில்லை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பம் உண்டவர்கள் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு 7000 பேருக்கு மேலாக உணவு கொடுத்த போது அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், இவரை அரசனாக்கி விடுவோம். ஆசை வார்த்தையிலே ஆண்டவர் மயங்கி போனதில்லை, அலங்கார கோரிக்கைகளிலே ஆண்டவர் மயங்கி போனதில்லை. அது மட்டுமல்ல, சீடருடைய சிங்கார கனவுகள் என்னது? நீ ரோமை அரசை அடித்து நொறுக்க வேண்டும், அப்படி அடித்து நொறுக்கிவிட்டீர் என்றால் நாங்கள்லாம் அமைச்சர் ஆகிடுவோம் என்று சொல்லி சீடர்களுடைய சிங்கார கனவுகளிலே ஆண்டவர் மாட்டிக்கொள்ளவில்லை. இயேசு ஒருபோதும் தடுமாறியதே இல்லை. ஆனால் இன்று நமது வாழ்க்கையிலே எத்தனை தடுமாற்றம், நாம் எத்தனை தடவை கீழே விழுந்தே கிடக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய ஆசை பாசைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இது. அலைபேசியாக இருக்கலாம், அல்லது வீணான வெட்டி பேச்சாக இருக்கலாம். இதிலிருந்து நாம் எப்போது எழுந்து நடக்கப் போகின்றோம்? என் அன்புக்குரியவர்களே, இயேசு நமக்கு முன்னிறுத்திக்கக்கூடிய நிகழ்வு இதுதான். எழுந்திரு, நீ செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம் இருக்கிறது. இதோ இந்த சின்னஞ்சிறு வயதிலே நீ பாதிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லி வருத்தப்படாதே. இதோ நீ சிக்கிவிட்டாய் என்று சொல்லி உன்னையே நீ முடக்கி விடாதே. பிரியமான சகோதர சகோதரிகளே, எழுந்து நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பயிற்சி கொடுக்கின்றார். நீ என்னை பார் என்று குறிப்பிடுகின்றார். நீ வேற யாரையும் பார்க்கவில்லை, என்னை பார், என்னிடமிருந்து கற்றுக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் வேங்கையோடு மோத வேண்டியவர்கள். பல நேரத்திலே ஆந்தையின் அலறலை கேட்டு நாம் பயந்து போகின்றோம். வேங்கையோடு மோத வேண்டியவர்கள், ஆனால் ஆந்தையினுடைய அலறலை கேட்டு ஐயோ பெரிய துன்பம் வந்து விட்டதே என்று சொல்லி நாம் நம்மையே முடக்கி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அதுதான். நீ எந்த இடத்திலே தடுமாற்றம் அடைந்திருக்கின்றாய், எந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறாய், இந்த உலகத்தினுடைய ஆசை பாசைகளை சிக்கியிருக்கிறாயா? எழு, உன்னால் முடியும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். உன்னால் முடியும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக நாம் இயேசுவினுடைய இந்த இரண்டாவது ஸ்தலத்தை பற்றி சிந்திக்கின்ற போது, இயேசுவினுடைய காலை வாரிவிட அதிகார வர்க்கங்கள் 1000 பேர் குவிந்து கொண்டே இருந்தார்கள். அவரது புகழை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். இவனுக்கு இவ்வளவு புகழா என்று சொல்லி. அது மட்டுமல்ல, தச்சன் மகனை முகர்ந்து மெச்சி புகழ்வதா என்று சொல்லி பல பேர் ஆத்திரப்பட்டார்கள். எதற்கும் ஆண்டவர் சிக்கவே இல்லை, எதற்கும் ஆண்டவர் சிக்கவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, பல நேரத்திலே இந்த உலகத்திலே யாராவது நம்மை புகழுகின்ற போது நாம் அப்படியே நின்று விடுகின்றோம். ஏதோ இந்த புகழ்ச்சி தான் நமக்கு வாழ்க்கையினுடைய இறுதி என்று நினைத்து விடுகின்றோம். புகழ்ச்சி அல்ல,
மனிதர்கள் இன்று புகழ்வார்கள், நாளை நம்மை தூற்றுவார்கள், அல்லது பின்னால் நின்று நம்மை ஏளனமாக பார்த்து சிரிக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் ஏராளம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எதற்கும் சிக்கவில்லை, எதற்கும் அவர் மயங்கவில்லை, மயங்கியும் அவர் கிடக்கவில்லை. மாறாக பிரியமானவர்களே, எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் எதிரிகளாக இருந்தாலும் அவரது லட்சியம் கல்வாரி மலை என்பதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை ஒருபோதும் வீணான வார்த்தைகளால் நாம் புகழ்ந்து விடக்கூடாது. இவனை புகழ்ந்தால் எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லி பல நேரத்திலே நாம் அந்த தவறை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவன் முன்னேற வேண்டும். வாழ்க்கையிலே அடிபட்டு அவன் முன்னேற வேண்டும், அவனாக எழுந்து நடக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சின்ன பிள்ளையில பார்த்தோம் அப்படின்னா தாய் என்ன செய்வா அப்படின்னா அப்படியே பிள்ளைக்கு பின்னால் வந்துட்டே இருப்பா. அந்த பிள்ளை கீழே விழுந்து எந்திரிச்சாதான் அந்த பிள்ளை என்ன செய்யும், உருப்படியா நடக்கும். ஐயோ என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, தரையிலே காலை வைக்கக்கூடாது அப்படின்னா அந்த பிள்ளை நிச்சயமா என்ன செய்யாது, நடக்காது. அந்த பிள்ளை என்ன செய்யணும், தரையில படுத்துக்கிட்டு கையை காலை ஆட்டணும். லேசா எடுத்து வைக்கும் போது கீழே விழும், அழும். ஆனா அதுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி செய்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை மேன்மையாக உயர்த்துவார். ஏனால் விவிலியம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்தவர்களை நாம் நேசிப்போம். அடுத்தவர்களை கீழே தள்ளி விழுவதில் அப்படி என்ன ஒரு ஆனந்தம் நமக்கு? அடுத்தவர்கள் கீழே விழுகின்ற பொழுது நாம் ஏன் கைகொட்டி சிரிக்க வேண்டும்? மற்றவருடைய வீழ்ச்சியிலே நம்முடைய வளர்ச்சியை நாம் கண்டோம் என்றால் நாம் எல்லோருமே மனநோயாளிகள். மூன்றாவது ஸ்தலத்தை உற்று பார்ப்போம். இயேசு முதன்முறையாக சிலுவையில் இருந்து விழுந்த நிகழ்வு, பாரமான சிலுவையிலிருந்து விழுந்த நிகழ்வு. ஆனால் அவர் எழுந்து விட்டார். நாம் இப்போது எழுந்து நிற்கப் போகிறோம். நாம் எப்போது நமது குறிக்கோளோடு நாம் செல்ல போகிறோம். ஆமேன்.